ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா இது மெயின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது இருந்தே ஆகணும். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதனால நாங்களும் ஒன்று வாங்கிட்டோம். இதை வாங்கி கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்திங்கன்னா 12-13 வருஷமாக உழைக்குது. இது துணி காய போடுற ஸ்டாண்டு தான். எங்களுக்கு துணி காய போடணுன்னா வெளியிலலாம் போட முடியாது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். மேலே தான் மொட்டை மாடிக்கு போய் காய போடணும். அதுவும் ஒரு வாட்டி லிஃப்ட் இல்லைன்னா 4th ஃப்ளோருக்கு போய் காய போட வேண்டியதாக இருக்கும். அதனாலயே இதை வாங்கிட்டோம். அப்போவே வாங்கினோம். அதனால் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். ரேட்டும் ஞாபகம் இல்லை. 1300-600 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது போத்லா கம்பெனியோடது தான், பிராண்டடு. இது பார்த்திங்கன்னா மொத்தமாக நடுவில் ஒரு 10 கம்பி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன துணி அது மாதிரி எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். அலுமினியம் மெட்டீரியல் நினைக்கிறேன். இந்த குவாலிட்டி நல்லாவே இருந்தது. இந்த போத்லா கம்பெனியோடது வாங்கியும் ஒரு 12-13 வருஷமாக நல்லாவே இருந்தது. நான் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். இது மழை காலத்தில், அதுக்கப்புறமா எங்களுக்கு லிஃப்ட் வேலை செய்யாத நேரத்துல எல்லாம் இதுதான் எங்களுக்கு யூஸ் ஆகுது நல்லாவே. இந்த மாதிரி சைடில் எல்லாமே கர்ச்சீஃப் எல்லாமே தொங்க விட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் லாங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். மேலே பேண்ட்டு, அதுக்கப்புறமா நைட்டிஸ் எல்லாமே இந்த சைடில் தான் போட்டுவேன். நடுவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துணி அது எல்லாமே நடுவில் போட்டுக்கலாம். நல்லா நிறைய கொடுத்துருக்காங்க அந்த கம்பி எல்லாமே. அதனால நிறைய துணியை காய வச்சுக்கலாம். சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹேங்கருக்கு ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு தொங்க விட்டுக்கலாம். அது மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஷர்ட் எல்லாம் இது மாதிரி ஹேங்கரில் மாட்டிட்டு இது மாதிரி சைட்லேயே மாட்டி வச்சுக்கலாம். நிறைய ஷர்ட் எல்லாம் இந்த சைடு அந்த சைடு எல்லாமே மாட்டி வச்சுக்கலாம். நம்ம துணி வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ட்ரையரில் போடுறதுனால துணி சீக்கிரமாகவே காய்ச்சிடும். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபேன் கீழே வச்சோன்னா அப்பப்போ திருப்பி போட்டாவே போதும், சீக்கிரமாகவே காய்ச்சிடும். எடுத்து மடித்து வச்சுக்கலாம். ஸ்பேஸும் நிறைய எடுக்காது. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாவே இதுக்கு போதும். துணி எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டை ஒரு வாட்டி ஒரு ட்ரை துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு நீட்டாக மடித்து வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகிடும் இந்த நடுவில் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.